இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. வாங்க இது எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளோட நானோ பனானா வச்சு உங்கள் ஃபோட்டோவையும் நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். gemini.google.com போய்க்கோங்க. இந்த ஐக்கன் அழுத்தி உள்ள கிரியேட் இமேஜ் அதுக்குள்ளே போய்க்கோங்க. இது ஃப்ரீ தான், சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. இப்போது ப்ளஸ் அழுத்தி உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ப்ராம்ப்டில் மைனர் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் உங்களோட ஃபோட்டோ க்ரியேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆன ஃபோட்டோவோட ரைட் சைட் டாப் மூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடும். 1.5 MB அரவுண்ட் டவுன்லோட் ஆகும். கூகுள் நானோ பனானா வச்சு ஜென்ரேட் பண்ணுற இமேஜஸில் ஹெச்டி குவாலிட்டி இல்லை, அதுக்கப்புறம் ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவில் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவுட்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு குவாலிட்டி தான் வருது. அதுக்கு என்ன காரணம்னா வெறும் 1 மெகா பிக்சலுக்கு தான் வந்துட்டு கூகுள் நானோ பனானா ஜென்ரேட் பண்ணுது. முதல்ல ஃபேஸ் கரெக்ஷன். இந்த வெப்சைட் மட்டும் இல்லை, ஈவன் ChatGPTயில் உங்கள் ஃபோட்டோஸ் போட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போது ஃபேஸ் உங்களை ரெசம்பிள் பண்ணாது. அந்த மாதிரி நேரத்தில் ஃபேஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் remaker.ai இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இதில் ஃபேஸ் ஸ்வாப் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. நானோ பனானா இல்லை ChatGPTயில் ஜென்ரேட் ஆன அவுட்புட் ஃபோட்டோவை மேலே ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டார்கெட் ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு ஜென்ரேட் பண்ணிங்களோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா V2 பீட்டா மாடல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபேஸ் கரெக்ஷன் ஆகிடும். இதே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த அப்ஸ்கேல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு 4 டைம்ஸ் மெகா பிக்சலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். டவுன்லோட் ஆன ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா 4 மெகா பிக்சல், அதாவது அரவுண்ட் 6 MB ஃபைலாக உங்களுக்கு வந்திருக்கும். இந்த remaker.ai பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணும்பொழுது உங்களுக்கு அரவுண்ட் 30 கிரெடிட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அடிஷ்னலாக இந்த ஃப்ரீ கிரெடிட்ஸ்னு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி 5 கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கிரெடிட் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கும் ஒரு கிரெடிட் தான் யூஸ் ஆகும். உங்கள் ஃபோட்டோவில் 2-3 பர்சன் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மெனு பட்டனை அழுத்தி மல்டி ஃபேஸ் ஸ்வாப் அதுக்குள்ளே போய்க்கோங்க. அப்லோட் இமேஜ் ப்ரெஸ் பண்ணி மல்டிபிள் பீப்புள் இருக்கிற ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அது அனலைஸ் பண்ணி ஃபோட்டோவில் எத்தனை ஃபேஸ் இருக்கோ அத்தனை ஃபேஸையும் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து காமிக்கும். இப்போது அந்த ஃபேஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ளஸ் பட்டனை அழுத்தி நீங்கள் ஒரு ஃபேஸ்க்கும் அதோட ஈக்குவலன்ட் ஃபேஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வாப் பட்டனை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஃபேஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணிட முடியும். 4 கிரெடிட்ஸ் யூஸ் ஆகும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி சூப்பரான நிறைய எடிட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.